Hello friends, welcome to Fantasy Gurtham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில் நடக்கிற எலிமினேட்டர் மேட்ச் கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் சொல்லலாம். அதுல எலிமினேட்டர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் செகண்ட் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் அண்ட் யூபி யாதவ்ஸ், செகண்ட் மேட்ச் பாட்னா பேடேஸ் அண்ட் யூ மும்பா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் தான் சொல்லணும் இந்த டீம்ஸுக்கு. காரணம் வந்து இந்த மேட்ச்ல தோக்குறவங்க டைரக்டா வெளியே போயிடுவாங்க. ஜெயிக்கிற டீம் செமிஃபைனல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் டபாங் டெல்லி அவங்களோட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. பழைய லைனப் செவன்ஸை வச்சு தான் பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த லைனப்ஸ் வந்து டீட்ல வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 26 டிசம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் ஆஸ் யூசுவல் 8 and 9 மணிக்கு தான். வேற சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல எனி ஒன் பிளேயர் சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேயர் யாரு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்துதான் நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்னர்ஸ்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி சைஸ்ல டிஃபரன்ஸ் வருது வாய்ப்புகள் இருக்கு. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு நீங்க 1 or 2 கார்னர்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் சான்ஸ்ல யார் இருக்கா அப்படின்னு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், நீரஜ் நர்வால் லெஃப்ட் ரைடர், அஜித் மாலிக் ரைட் ரைடர், ரிசா மிர்பவரி லெஃப்ட் கவர், ரோனக் சிங் ரைட் கார்னர், சுஜித் சிங் ரைட் கவர், அங்குஷ் ரெட்டி லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. பரத் ஹூடா லெஃப்ட் ரைடர், பவானி ராஜ்புத் ரைட் ரைடர், ககன் கவுடா ரைட் ரைடர், ஆசிஷ் சிங் ரைட் கவர், சுமித் சங்வான் லெஃப்ட் கார்னர், மகேந்திர சிங் லெஃப்ட் கவர், ஹிதேஷ் ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீம் இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத டீடைலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் யூபி யாதவ்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் யூபி யாதவ்ஸ்ல எல்லாருமே சேஞ்சஸ், ரைடர்ஸ் டிஃபெண்டர் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து டாப் 6ல வந்து இருக்கிறோம் அப்படிங்கறத முடிவு ஆயிடுறதுக்கு அப்புறம் ஸோ ஏன் ரிஸ்க் எடுப்போம், எலிமினேட்டர் மேட்ச் முக்கியமான மேட்சஸ் இருக்கு, அது இன்ஜுரி ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக பிளேயர்ஸ் வந்து வெளியே உட்கார வச்சுட்டு சப்ஜெக்ட் பிளேயர்ஸா இருந்தாங்க, பிளேயர்ஸ் வந்து உள்ள பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் இந்த 7 தான் அவங்க பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதே லைனப்ஸ் தான் அவங்க வந்து பிளே பண்ணுவாங்க. இதுல மோஸ்ட்லி ஆச்சும் ஒரு பிளேயர் வேணா சேஞ்ச் ஆகலாம் போலிய, எல்லா பிளேயருமே வந்து சேஞ்ச் ஆக மாட்டாங்க. இதுல ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பவானி ராஜ்புத் பிரைமரி ரைடர், அவர் தான் வந்து ரைட் ரைடர் பொசிஷன்ல இருக்காரு. செகண்ட் ரைடர் ககன் கவுடா, தேர்ட் ரைடர் பரத் ஹூடா வந்து இருக்காங்க. இதுல பவானி ராஜ்புத் வந்து பாத்தீங்கன்னா ரைடிங்ல அவர் தான் கொஞ்சம் அதிகபட்ச ரைடிங் வந்து போவாரு. ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரைடிங் வந்து அவர் தான் வந்து ரைடிங் படி போவாரு. அதர்வைஸ் செகண்ட் ரைடர் ககன் கவுடா ஒரு 15+ வந்து ஒரு 20+ ரைடிங் வந்து பாடி போவாரு. இன்கேஸ் பவானி ராஜ்புத் 20னா ககன் கவுடா 20, பவான் ராஜ்புத் 25 போனாரு அப்படின்னா ககன் கவுடா ஒரு 15. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் போவாங்க. பேலன்ஸ் இருக்கிற ரைடர் பரத் கூட வந்து ரைடிங் படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுல பவானி ராஜ்புத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ஒரு 10 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆப்சைஸ்ல பிளேயர்ஸ் உள்ள இல்ல அப்படின்னா அந்த இடத்துல டேக்கர்ஸ்ல ஈடுபட்டுருவாரு. இங்க ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல டேக்கர்ஸ்லயும் ஈடுபடுவாரு. அதுல ஒரு டேக்கர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பவானி ராஜ்புத்தை பொறுத்த வரைக்கும். அதே ககன் கவுடான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ககன் கவுடா கிட்ட வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டேக்கர் எல்லாம் கொண்டு வராங்கன்னு பெரிய கொஸ்டின் பார்த்தா ரைடிங் பாயிண்ட் மட்டும் ஒரு 6ல இருந்து ஒரு 8 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க பிளே பண்ண கூட போறது ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் டிஃபெண்டரும் ரொம்ப ஸ்ட்ராங் தான்,
யூபிஎஸ் ஒரு ரைடிங் அண்ட் டிஃபெண்டர் ரெண்டு பேரும் நல்லா ஒரு ஈக்குவல் ஸ்ட்ராங் இருக்காங்க. ஒருத்தர் நல்ல ஸ்ட்ராங், ஒருத்தர் கொஞ்சம் லோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஈக்குவல் ஃபைட்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் டிராவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வருவாங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிலி என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 60-40 அப்படிங்கிற ஆப்ஷன் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ் ஒரு 40%, ஜெய்ப்பூர் பிங்க் பதர்ஸ் ஒரு 60-40 அப்படி கூட எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இதுல மோஸ்ட் ப்ராபபிலி பவானி ராஜ்பூத் கொஞ்சம் சேஃபான பிளேயரா இருப்பாரு. ஒரு 8-10 ரைடிங் பாயிண்ட்ஸ், ஒரு டேக்கர்ஸ் இன்கேஸ் ஆல் அவுட் பண்ற ரேஞ்சில் வந்துட்டாங்கன்னா அது ஒரு டேக்கர்ஸை கூட ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ககன் கவுடா அதுக்கு அதர்வைஸ் ஒரு 6 இருந்து ஒரு 8, 7 வச்சுக்கலாம். ஒரு 6 இருந்து ஒரு 7 ரைடிங் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ககன் கவுடா நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ககன் கவுடாவா பரத் ஹூடாவான்னு கேட்கும் போது நான் பரத் ஹூடாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்து சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா பரத் ஹூடா ரைடிங் பெருசா போறதில்ல. அப்படி போனாருன்னா ஒரு 3 இருந்து ஒரு 4 ரைடிங் பாயிண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு 2 டேக்கல்ஸ், மேட்சுக்கு மேட்ச் 2 டேக்கல்ஸ் ஈடுபட்டுறாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெய்ப்பூர் பிங்க் பதர்ஸ் ஒரு ஒன் சைடா அவங்க போறது அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரத் ஹூடா தாராளமா 3 கூட எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸ், ஒரு 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பரத் ஹூடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப் சைஸ்ல மோஸ்ட்லி யாருமே அவர் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. பவானி ராஜ்பூத், ககன் கவுடா இந்த 2 பிளேயர் தான் மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. இதுல பரத் ஹூடாவை யாருமே கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த இதுல உங்களுக்கு ககன் கவுடாவை பிக் பண்ற இடத்துல நீங்க பரத் ஹூடாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ககன் கவுடா ஒரு 6 இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட் எடுத்தா என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குமோ அது பரத் ஹூடா 3 இருந்து ஒரு 2 டேக்கல் எடுத்துட்டாரு, ஒரு 3 ரைடிங் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாருனாவே கிட்டத்தட்ட ஒரு 60 இருந்து ஒரு 70+ ரைடிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பரத் ஹூடா ரொம்ப ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருந்துருவாரு. இல்ல உங்களுக்கு தேவையில்ல இந்த 2 பேர் தான் ட்ரை பண்ணிங்க. பட் கிராண்ட் லீக்ல பரத் ஹூடா ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் பார்த்துட்டோம். இதுல 2 ரைட் ரைடர் இருக்காரு. லெப்ட் கார்னர் இருக்கக்கூடிய அங்குஷ் ரதி பக்கம் தான் ரைடிங் பண்ணுங்க. அதாவது பிரைமர் ரைடர் அண்ட் சைடு 2 ரைடருமே அங்குஷ் ரதி பக்கம் தான் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 இருந்து ஒரு 35+ ரைடிங் வந்து அங்குஷ் ரதி பக்கம் தான் ரைடிங் பக்கம் வாய்ப்பு இருக்கனால அங்குஷ் ரதி தாராளமா 3 இருந்து 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். நம்ம பெரிய அளவுக்கு இல்ல, ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத அங்குஷ் ரதி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சோலோ டேக்கல்ஸ் தான் ஈடுபட்டுவாரு. இன்கேஸ் ஆஃபீஸ்ல உள்ள பிளேயர் இல்ல அங்குஷ் ரதி இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு சூப்பர் டேக்கல்ஸ் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்குஷ் ரதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இதுல இதற்கு அடுத்து வேற யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் இருக்காரு. ஸோ ரோனக் சிங் பக்கம் போவாங்க. பட் ரோனக் சிங் பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறது இல்ல, ஆவரேஜா ஒரு 2 அப்படிங்கிற ஆப்ஷன் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சுஜித் சிங்க்கு நல்லாவே வந்து ஆப்ஷன் இருக்கு. 2 ரைடர்ஸ் போறாங்க, நல்லாவே டேக்கல் எடுக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ்ல இருந்தாலும் பெருசா அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஆவரேஜா ஒரு 30 இருந்து 40 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி யாருமே சுஜித் சிங் வந்து ட்ரை பண்ணி மாட்டாங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது சுஜித் சிங் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருப்பார். இதுல ரீசா மிர்பகோரி. ஸோ ரீசா மிர்பகோரியை பொறுத்த வரைக்கும் இங்க அங்குஷ் ரதி அந்த இடத்துல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து கவர் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இல்லைனாலும் பரத் ஹூடா அங்க போற கிட்டத்தட்ட ஒரு 10+ ரைடிங் அந்த பக்கம் போகுதுன்னா அதுல ஒரு 2+ டேக்கலாச்சும் ரீசா மெக்போரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசா மெக்போரி இருந்து ஆப்ஷன் வைஸ்ல இங்க இருக்க 2 பிளேயர் இருக்காங்க. அவங்க போகும்போது அவங்க மூலமா 1 கிடைச்சிட்டாலும் கிட்டத்தட்ட 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் ரீசா மெக்போரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரீசா மெக்போரி, அங்குஷ் ரதி 2 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதர்வைஸ் யாராச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா சுஜித் சிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ சுஜித் சிங் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரோனக் சிங்கை கம்பேர் பண்ணும்போது சுஜித் சிங் ஆப்ஷன் நல்ல பேலன்ஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு சுஜித் சிங் தேவையில்லை, நான் ரோனக் சிங் எப்ப கொடுக்கலாம் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பதர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல அர்ஜுன் தேஸ்வால் அவர் வந்து பிரைமரி ரைடர், செகண்ட் ரைடர் அஜித் மாலிக், தேர்ட் ரைடர் நீரஜ் நர்வால் வந்து இருக்காங்க. இதுல அர்ஜுன் தேஸ்வால் தான் அதிகபட்ச ரைடிங், கிட்டத்தட்ட 25+ ரைடிங் கம்பல்சரி அஜித் தேஸ்வால் தான் போவார். அதற்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ரைடிங் அஜித் மாலிக்கும் நீரஜ் நர்வாலும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுல அதிகபட்ச ரைடிங் அர்ஜுன் தேஸ்வால் இருந்து நம்ம இந்த மேட்ச் 10 இருந்து ஒரு 13 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத தாராளமா எதிர்பார்க்கலாம். அதாவது டச் பாயிண்ட், போனஸ் பாயிண்ட் எல்லாம் சேர்த்து 10 இருந்து 13+ ரைடிங் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அர்ஜுன் தேஸ்வாலை பொறுத்த வரைக்கும். ஸோ அர்ஜுன் தேஸ்வால் டேக்கல்ஸ் பண்ண மாட்டாரு, அவர் தான் மெயின் பிரைமரி ரைடர்னால ஒன்லி ரைடிங் மட்டும் தான். ஒரு 10 இருந்து ஒரு 13 ரைடிங் பாயிண்ட்ஸ் வந்து அர்ஜுன் தேஸ்வால் இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல அஜித் மாலிக் அண்ட் நீரஜ் நர்வால்
ரெண்டு பேருமே ரைடிங்கும் போவாங்க, டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுவாங்க. இதுல அதிகபட்ச டேக்கல்ஸ்ல ஈடுபடுறது பாத்தீங்கன்னா நீரஜ் நார்வால் தான் வந்து அதிகமா அந்த டேக்கல்ஸ்ல ஈடுபடுவாரு. பட் நீரஜ் நார்வால் ரைடிங்ல பெருசா பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அஜித் பாலிங் ரைடிங்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருவாரு, டேக்கல்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா வந்து எடுப்பாரு. இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு. இதுல நீரஜ் நார்வாலை பொறுத்த வரைக்கும் டூவா டைக்கு அதிகமா போவாரு. டூவா டைக்கு அதிகமா போறதுனால இன்கேஸ் மாட்டிக்கிட்டு அதை மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல தப்பிச்சு வந்துட்டாருனாலும் ஒண்ணுங்கிறது 2 பாயிண்ட்ஸா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே ஒரு 6 ரைடிங் பாயிண்ட்ஸாவும் 2 டேக்கல்ஸாவும் நீரஜ் நார்வால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஜித் மாலிக்கு ஒரு 6-1 இந்த மாதிரி ஆப்ஷன்ல கிடைக்கிற மாதிரி போயிடும். இதுல பிளஸ் நீரஜ் நார்வாலுக்கு ஒரு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. டூவா டை போறது அவருக்கு ஒரு பிளஸ், அதேதான் அவருக்கு ஒரு மைனஸும். மாட்டிட்டாருன்னா மைனஸ்ல போயிடுவாரு, பிடிக்கல டச் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா 1க்கு 2 பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சேஃபான ஆப்ஷன் வந்து போயிடுவாரு. இதுல நீங்க 100% அர்ஜுன் தேஸ்வால் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருந்துருவாரு. அதர்வைஸ் நீரஜ் நார்வால் டூவா டைல போயிட்டு மாட்டிக்குவாரு, அவருக்கு பெரிய பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படின்னா அவர் வந்து ஒரு 2 டேக்கல் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். இதுல அஜித் மாலிக் ஒரு சேஃபான பிளேயரா வருவாரு, அஜித் மாலிக் ஒரு 60 எதிர்பார்த்தலாம். இல்ல நீரஜ் நார்வால் டூவா டைல மாட்ட மாட்டாரு, தப்பிச்சு வந்துருவாரு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 60+ ஃபேண்டசி பாயிண்ட் நீரஜ் நார்வால்ட்டையும் அஜித் மாலிக் இருந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்ப 2 ரைட் ரைடர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிர்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவரு வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா தான் வந்து இருக்காரு. பட் மோஸ்ட் அவர் வருவாராங்கன்னு கொஸ்டின் மார்க் இந்த லைனப்ஸ் தான் போவாங்க. இன்கேஸ் அவர் வந்தார் அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல 3 ரைடருமே வந்து ரைட் ரைடர். அப்படி இருக்கும்போது லெப்டுக்கான தான் வந்து ரைடிங் படி போவாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல நீரஜ் நார்வால் இல்ல ஜாம்பிர் கொண்டா இருக்காரு அப்படின்னா 3 ரைட் ரைடர் லெப்ட் கார்னர் வந்து போவாங்க. அந்த இடத்துல சுமித் சங்வான் தாராளமா 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சுமித் சங்வான் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. சுமாலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் கேப்டன்ஷிப்க்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அது 2 ரைட் ரைடர் இருந்தாலும் பிரைமர் ரைடர் அண்ட் சைடு 2 பேருமே அங்க போறாங்க. எப்படி பார்த்தாலும் ஆஃப் சைஸ்ல சுமித் சங்வான் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. சுமித் சங்வானுக்கு ஹெல்ப் பண்ற வயசுல ஆசிசிங் வந்து இருப்பாங்க. சோ ஆசிசிங்ன்றது தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல நீரஜ் நார்வால் இல்ல சோமிக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுமித் சங்வான் தான். ஸோ சுமித் சங்வான் பக்கமே கடைசி வரையும் இருக்க மாட்டாங்க, சேஞ்சஸ் ஆவாங்க. ஹித்தேஷ் பக்கமும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது ஹித்தேஷ் வந்து நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஜாம்பிருக்கு இல்ல நீரஜ் நார்வால் தான் உள்ள இருக்காரு அப்படின்னா நீரஜ் நார்வால் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பிருக்கு ஒரு 2ம் அதர் பிளேயர்ஸ் மூலமா 1 அப்படிங்கிறதுக்காக ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த யூபிஎஸ்ல டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் ஹித்தேஷ், ஆசிசிங், சுமித் சங்வான் இந்த 3 பிளேயருமே ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் ஸ்டேஷன்ல யாராருக்கு என்னென்ன ஆப்ஷன் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அர்ஜுன் தேஸ்வால் 1, அஜித் மாலிக் அது நான் வந்து அஜித் மாலிக் வந்து செகண்ட் பிளேயர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ரீசா மெர்பவரி 3 அண்ட் அங்குஷ் ரதி வந்து 4. இந்த 4 பிளேயருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இதுல உங்களுக்கு கவர் பொசிஷன் தேவை அப்படின்னா சுஜித் சிங் வந்து 5வது பிளேயர் ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அஜித் மாலிக் அவாய்ட் பண்ணிட்டு அர்ஜுன் தேஸ்வால், ரீசா மெர்பவரி, அங்குஷ் ரதி அண்ட் சுஜித் சிங் இந்த 4 பேருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பரத் ஹூடா பவானி ராஜ்புத் 1, சுமித் சங்வான் 2, ஆசிஷ் சிங் 3, ககன் கவுடா அல்லது பரத் ஹூடா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 4th பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த 2 ரைடர்ஸுமே தேவையில்ல, எனக்கு ஹித்தேஷ்க்கு 4th பிளேயர்ஸ் ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ண போச்சுல பவானி ராஜ்புத் 1, பரத் ஹூடா 2. உங்களுக்கு பவானி ராஜ்புத் தேவையில்லை நினைச்சுன்னா அவர் அவாய்ட் பண்ணிட்டு ககன் கவுடா 1, பரத் ஹூடா 2, ஆசிஷ் சிங் 3, சுமித் சங்வான் 4, மகேந்திர சிங் அண்ட் ஹித்தேஷ் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 5வது பிளேயர் ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ற முடிவாகி போச்சு. அந்த இதுல பவானி ராஜ்புத் அவாய்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ரைடர்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே சேம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் இங்க ட்ரை பண்ற பட்சத்துல அர்ஜுன் தேஸ்வால் ஒரு டீம் அவாய்ட் பண்ணிட்டு பேலன்ஸுக்கு 2 ரைடர் ரீசா மெர்பவரி 1 அண்ட் அங்குஷ் ரதி, ரோனக் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு அர்ஜுன் தேஸ்வால் வேணும், அவர் வந்து கண்டிப்பா பாயிண்ட்ஸ் எடுத்துருவாரு, அவர் அந்த ரிஸ்கா ட்ரை பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் 1, நீரஜ் நார்வால் 2, ரோனக் 3, அங்குஷ் ரதி 4, சுஜித் சிங் 5
அதாவது ரீசா மிர்பகரையும் அஜித் மாலிக் 2 பேரும் ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 5 பேர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதாவது ஒரு டீம் உங்க கிட் ஆனாலும் ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த டீமை பொறுத்திருக்கும் ஸ்மால் லீக்ல அர்ஜுன் தேஸ்வால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சுத்தமான பிளேயர். அதர்வைஸ் அங்குஷ் ரதி கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சுத்தமான பிளேயரா இருந்திருப்பாங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ரீசா மிர்பகர் வரைக்கும் ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீரஜ் நார்வால் அல்லது அஜித் மாலிக் 2 பேர் யாருக்கு இப்போ கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யூபி யாதவ் பொறுத்த வரைக்கும் சுமித் சங்வான் ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. பவானி ராஜ்பூத் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்டிக்கு ட்ரை பண்ணும்போது பரத் கூட அண்ட் ககன் கவுடா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு வைஸ் கேப்டனும் அண்ட் ஆசிஸ் சிங் அண்ட் ஹித்தேஷ் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் யாராருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ரேட்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணாதான் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணி லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டெலிகிராம் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த டீமை வந்து பார்த்து நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இதுல டிஃபெண்டர்ல சுமித், அங்குஷ் ரதி, ஆசிஸ் சிங், ஆல்ரவுண்டர்ல ரீசா மிர்பகரி, நீரஜ் நர்வால், ரைடிங்ல அர்ஜுன் தேஸ்வால், பவானி ராஜ்பூத். ஸோ இந்த மாதிரி ஆல்சைஸ்ல நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு நீரஜ் நார்வால் தேவை இருந்துச்சுன்னா பரத் ஹூடாக்கு வந்து ஒரு இப்பால வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வாலுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷனும் அங்குஷ் ரதிக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அங்குஷ் ரதி கேப்டன்ஷிப்பும் சுமித் சங்வானுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டாவது மேட்சோட பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சௌரான் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர், மன்ஜித் ரைட் ரைடர், ஜாஃபர் தினேஷ் ரைட் ரைடர், பர்வேஸ் லெஃப்ட் கவர், ரிங்கு ரைட் கார்னர், சுனில் குமார் ரைட் கவர், லோகேஷ் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்த பேட்டன் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவ்நாக் ரைட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர், சுதாகர் லெஃப்ட் ரைடர், நவதீப் லெஃப்ட் கவர், சுபம் சிண்டே ரைட் கார்னர், தீபக் சிங் ரைட் கவர், அங்கீத் வந்து லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற நீட்ல வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூ மும்பா, இதுல பிரைமர் ரைடர் அஜித் சௌரான், அவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடரா வந்திருக்காரு. செகண்ட் ரைடர் மன்ஜித் ரைட் ரைடர், தேர்ட் ரைடர் ஆப்ஷன் ஜாஃபர் தினேஷ், அவர் வந்து ரைட் ரைடர். ஜாஃபர் தினேஷ் ஏன் தேர்ட் ரைடர் ஆப்ஷன் போயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து டேக்கர்ஸ் ஈடுபடுறாரு. அதனால அவர் வந்து தேர்ட் ரைடர் ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. இதுல அஜித் சௌரான் ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லாவே பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. அஜித் சௌரான், மன்ஜித், ஸோ அவங்க டீம்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஜாஃபர் தினேஷ் மட்டும் ஸோ லாஸ்ட் மேட்ச் மன்ஜித் இல்ல, ஸோ பெருசா பாயிண்ட்ஸ் எடுக்கல. அந்த இதுல வந்து ஜாஃபர் தினேஷும் அஜித் சௌரானும் நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் அஜித் சௌரான்றது தாராளமா ஒரு 10ல இருந்து ஒரு 12 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அது போனஸ் பாயிண்ட் அண்ட் டச் பாயிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 10ல இருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாஃபர் தினேஷ் வந்து நம்ம ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸும் ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுத்த வாய்ப்பு இருக்கு. ஒரு டேக்கல்ஸ் ஒரு 20, ஒரு 4 டச் பாயிண்ட் எடுத்துட்டாரு, ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு 5 ரன் எடுத்துட்டு ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஓவராலா அவருக்கு வந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படியே ஜாஃபர் தினேஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 60 ஒரு 65 ஆவமா கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல மன்ஜித் டேக்கர்ஸ் ஈடுபடப்பட்டாரு, பட் ரைடிங்ல நல்லாவே ரைடிங் பண்ணிட்டு இருக்காரு. 1 or 2 மேட்ச் கொஞ்சம் சொதப்பிடுறாரு, பட் சில மேட்சஸ்ல நல்லாவே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு 10 மேட்ச்ல ஒரு 7 மேட்ச் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 3 மேட்ச் தான் ஒரு சொதப்பல்ல வந்து இருந்திருக்கும். பட் இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால மன்ஜித் இருந்து தாராளமா ஒரு 5ல இருந்து ஒரு 7 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இது மன்ஜித் எடுக்கிற பாயிண்ட் ஜாஃபர் தினேஷ் ஒரு டேக்கர்ல ஈடுபட்டாரு, ஒரு 3 டச் பாயிண்ட் தான் ஒரு டேக்கர்ஸ் ஈடுபட்டாரு அப்படின்னாலும் மன்ஜித் எடுக்கிற பாயிண்ட் ஜாஃபர் தினேஷ் வந்து ஈக்குவலா வந்து எடுத்துருவாரு. பெருசா ரைடிங் போயினாலும் ஈஸியா வந்து எடுத்துருவாரு. இந்த இதுல நீங்க முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அஜித் சௌரான் ஒரு சேஃபான பிளேயர். இதை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் பிக் பண்ணணும்னு வச்சீங்கன்னா மன்ஜித் தான் ஜாஃபர் தினேஷ் 2 பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுல ஆப்ஷன் வைஸ்ல ஜாஃபர் தினேஷுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ரைடிங் போறவரு டேக்கர் சீட்டு போறதுனால ஜாஃபர் தினேஷுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் மன்ஜித்துக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாரும் இப்படிதான் போவாங்க. உங்களுக்கு ஜாஃபர் தினேஷ் இந்த மேட்ச் உங்களுக்கு ஃபிளாப் நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல மன்ஜித்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. அது ஒரு 2 பேரும் இதுல மன்ஜித் ஒரு 40ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா
ஜாஃபர் தெரேஸுக்கும் சேம் அதே 40ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் ஜாஃபர் தெரேஸ் பெருசா ரிஸ்க் எடுக்காம பாயிண்ட்ஸ் டேக்கர்ஸ் அண்ட் பெரிய ரைடிங் போகாம டேக்கர்ஸ்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருவாரு. பட் மஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரைடிங் மூலியமாவே அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவர் எடுத்தாலும் அது வந்து கொஞ்சம் மைனஸா வந்து இருக்கு மஞ்சித்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப 2 ரைட் ரைடர் ஒரு லெஃப்ட் ரைடர், அதாவது பிரைமர் ரைடர் லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர்ல வந்து போவார். கிட்டத்தட்ட அதிகபட்சம் ரைடிங் ஒரு 20 பிளஸ் ரைடிங் அஜித் சௌரான் போறான். அந்த 20 பிளஸ் ரைடிங் சுபம் சிண்டே பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் சுபம் சிண்டே நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே பேலன்ஸ் இருக்க செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரைடிங் போறாங்க அப்படின்னா அந்த 30 பிளஸ் ரைடிங்குமே சேர்த்து அங்கித் பக்கம் தான் போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கித் இருந்து தாராளமா ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு ஆவரேஜா 3 இந்த மாதிரி ஆவரேஜ்ல வந்து எதிர்பார்ப்போம். இதுல அங்கித்துக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துல தீபக் சிங் வந்து இருப்பாரு. தீபக் சிங் நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். தீபக் சிங் இருக்க ஒரு மைனஸ் அட்வான்ஸ் டேக்கர்ஸ் ஈடுபட்டுறாரு. ஸோ அட்வான்ஸ் பண்றதுனாலதான் ஒரு மைனஸா போயிடுது. அப்படி இல்ல கரெக்டா பண்ணிட்டாருன்னா 2ங்கிறது 4 கூட அவர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் அந்த அட்வான்ஸ் டேக்கர் மூலமே நிறைய மைனஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 2 அப்படிங்கறத அவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ பாட்னா பாரிஸ்ல ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவ்நாக் ரைட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர், சுதாகர் லெஃப்ட் ரைடர். இதுல பிரைமர் ரைடர் தேவனாக்கும் செகண்ட் ரைடர் அயன், தேர்ட் ரைடர்ஸ்ல தான் சுதாகர் வந்து போயிட்டு இருக்காரு. பட் சுதாகரோட ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அயன் வெளியே போயிட்டாரு இல்ல தேவனாக்கு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்த வந்து சுதாகர் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர்ல யாராச்சும் வெளியே போயிட்டாங்க அவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸ் நான் எடுப்பேன் அப்படிங்கறத கரெக்டா இது பண்ணிட்டு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். சுதாகரோட பொசிஷன் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவர் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்து பிளே பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது சுதாகர் நம்ம தாராளமா இந்த மேட்ச் ஒரு 5ல இருந்து ஒரு 7 ரைடிங், என்னோட தனிப்பட்ட கருத்து ஒரு 5ல இருந்து ஒரு 7 ரைடிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த இதுல தேவனா கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு 100% ஒரு சேஃபான பிளேயரா தான் வந்து இருப்பாரு. அயனை பொறுத்த வரைக்கும் தான் டேக்கர்ஸ்ல ஈடுபடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரைடிங்ல கிடைக்கலாம், டேக்கர்ஸ்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருது. பட் சுதாகர் பெருசா ரைடிங் இல்லைனாலும் அந்த டுவாடைக்கு போறதுனால ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருவாரு. என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு. நீங்க கிராண்ட் லீக்ல சுதாகருக்கு ஒரு இம்பாக்ட் வந்து தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல தேவனாங்கிறது இந்த மேட்ச் ஒரு 12 ரைடிங் பாயிண்ட்ஸ் வரையும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவமும் டிஃபெண்டர்ஸ், அதாவது ரைட் ரைடர் லெஃப்ட் லோகேஷ் தான் இருக்காரு. லோகேஷ் அண்ட் தேவனாக்கு போது கண்டிப்பா தேவனாக்கு அவர் வந்து ஸ்லிப் ஆயிட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. 2 முறை மாட்டாலும் பேலன்ஸ் கண்டிப்பா மிஸ் ஆயிடுவாரு. 12ங்கிறது தாராளமா அவர் தேவனாக்கு சூப்பர் 10 போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இந்த மேட்ச் தேவனாக்கு பொறுத்திருக்கும். சரி, தேவனாக்கு ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அயன் அயன் கிட்டத்தட்ட ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸ் போறாரு அப்படின்னா 1ல இருந்து 2 டேக்கர்ஸ் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவரால ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அயன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சுதாகருக்கும் ஆவரேஜா ஒரு 50ல இருந்து 60 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச். ஸோ உங்க ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் தோணுதோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல பிளேயர்ஸ் நீங்க இம்பார்ட் கொடுத்துங்க. தேவனாக் 100% சேஃபான பிளேயர். அவருக்கு பதிலாக வேற பிளேயருங்கிறது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். இப்போ 2 ஒரே ரைட் ரைடர், பிரைமர் ரைடர் மட்டும் தான் ரைட் ரைடர், 2 லெஃப்ட் ரைடர் இருக்கும் போது ரிங்கு. ஸோ ரிங்கு பத்தி சொல்லவே தேவையில்ல. டேக்கர்ஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்ல இருக்காரு. 1 or 2 மேட்சஸ் சேம் அதே மாதிரி 1 or 2 மேட்சஸ் தான் சொல்ல போறாரு. பேலன்ஸ் மேட்ச் அவர் பிடிச்சாரு, அவர் வந்து மிஸ் ஆகிறது ரொம்ப ரிஸ்கா வந்து ஆப்ஷன் தான் வந்து இருக்கும். என்னை பத்தி ரிங்கு இருந்து தாராளமா இந்த மேட்ச் ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சூப்பர் டேக்கர்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரிங்கு இந்த மேட்ச் ஒரு 3 டேக்கர்ஸ் அப்படிங்கறத அவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ரிங்குக்கு ஹெல்ப் பண்ற வயசுல பர்வேஸ் வந்து இருப்பாரு. உங்களுக்கு இந்த இடத்துல ரிங்கு தேவையில்லை, எனக்கு லோகேஷன் தேவைன்னா பர்வேஸ் அண்ட் சுனில்குமார் 2 பேருக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிங்கு இன்கேஸ் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட இடத்துல அந்த சுனில்குமார் வந்து பொசிஷன் வந்து எடுத்துக்குவாரு. அப்ப பர்வேஸ் வந்து கவர் பண்ணும் போது இவங்க 2 பேருக்கு பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதே லோகேஷ் வெளியே போயிட்டாருன்னா பர்வேஸ் அந்த இடத்துல நின்றுவாரு. சுனில்குமார் வந்து கவர் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது லோகேஷ் அண்ட் ரிங்கு 2 பேருமே ஒபேட் பண்ணிட்டு சுனில்குமார் அண்ட் பர்வேஸ்க்கு வந்து இம்பார்ட் கொடுத்து பாருங்க. அது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதர்வைஸ் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ரிங்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் பர்வேஸ் இவங்க 2 பேருக்கும் இம்பார்ட் கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பர்வேஸ் தேவைச்சுன்னா சுனில்குமாருக்கு ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். இப்போ சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது அஜித் சௌரான் 1,
ரிங்கு 2, லோகேஷ் அல்லது பர்வேஸ் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் 3வது பிளேயர் ஆப்ஷன், ஜாஃபர் தினேஷ் 4th பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த டீம்ல இந்த 3 பிளேயர் போதும், நான் பேட்னா பாய்ஸ் 4 பேரை ட்ரை பண்ணேன்னு நினைச்சீங்கன்னா தேவ்நாக் 1, சுபம் சிண்டே 2, அங்கித் 3, தீபக் சிங் 4. உங்களுக்கு தீபக் சிங் தேவை நினைச்சீங்கன்னா அயன் வந்து 4th பிளேயர் ஆப்ஷனுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ண பட்சத்துல தேவ்நாக் 1, அயனை தவிர்த்துட்டு சுதாகருக்கு வந்து 2வது பிளேயர் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணிருங்க. சுபம் சிண்டே 3, அங்கித் 4, தீபக் சிங் அங்க நவதீப் 2 பேரும் ஏதாச்சும் ஒருத்தர் 5வது பிளேயர் ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சௌரான் தேவை வச்சுக்கலாம். ஜாஃபர் தினேஷ் 1, மன்சித் 2, பர்வேஸ் 3, சுனில் குமார் 4, ரிங்கு 5. இந்த 5 பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது லோகேஷ் குமாரும் தேவையில்லை, பிரைமர் ரைடர்னா அஜித் சௌரானும் தேவையில்லை. அந்த கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த 2 பேருமே ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா அஜித் சௌரானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிங்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபா பிளேயரா இருந்திருப்பாரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அது கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது மன்ஜித் அண்ட் ஜாஃபர் தினேஷ் 2 பேரும் யாரை பிக் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்வேஸ் அண்ட் சுனில் குமார் அவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபா பிளேயரா இருப்பாங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல. அதே பேட்னா பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவ்நாக் ஸ்மால் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபா பிளேயரா இருந்திருப்பாரு. அங்கித் அண்ட் சுபம் சிண்டே 2 பேரும் யாராச்சும் ஒருத்தருக்கு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா சுதாகர் அண்ட் அயன் 2 பேர்ல யாருக்கு இப்ப கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தீபக் சிங் கூட ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபா பிளேயரா இருப்பாரு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ 2 டீம்ல பிளேயர்ஸ்ல யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யாருக்கு என்ன இம்பார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலா பார்த்துட்டோம். கேப்டன் வைஸ் கேப்டன் கூட டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து இப்ப பார்த்துருவோம். இதுல டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோலக்ஸ், ரிங்கு, சுபம் சிண்டே, பர்வேஸ் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல அங்கித், ரைடிங்ல தேவ்நாக், அஜித் சௌரான், அயன் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த இதில் உங்களுக்கு அயன் தேவையில்லைன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஜாஃபர் தினேஷ் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ஜாஃபர் தினேஷ்க்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க. அயனை கம்பேர் பண்ணும்போது ஜாஃபர் உங்களுக்கு சேஃப் இருந்துச்சு, அவருக்கு இம்பார்ட் வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு அயனுக்கு பதிலாக இங்க வந்து லோகேஷ் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன், கார்ல கூடிய லோகேஷ் வந்து பிக் பண்ணிக்கிறோம், தாராளமா நீங்க பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்கித் ஒரு கேப்டன்ஷிப் அண்ட் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது தேவ்நாக் அண்ட் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி. இதுல உங்களுக்கு சுபம் சிண்டா ரிங்கு 2 பேரும் யாராச்சும் வைஸ் கேப்டன் கொடுக்கணும், தாராளமா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சேஃபான பிக்ஸா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.